வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒய்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம் டு அவர் சேனல். இந்த வாரம் நம்ம கேஸ் ட்ரபிள், புளியேப்பம், வயிறு உப்புசம், காற்று பிரிதல், பெல்ச்சிங், ப்ளோட்டிங், ஃப்ளாச்சுலன்ஸ், இந்த பிரச்சனை உள்ளவர்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில் டயட் பிளானோட பார்க்கலாம். போன நம்ம பழைய வீடியோ கேஸ் ட்ரபிள் சம்மந்தமாக போட்டதில் சிம்டம்ஸ், காசஸ், ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் ஹோம் ரெமடிஸ் கூட உணவு முறையும் சேர்த்து போட்டிருந்தோம். அதில் எல்லா உணவுகளையும் தான் தவிர்க்கணும்னு சொல்லிட்டீங்க டாக்டர், அப்போ என்ன தான் சாப்பிட்றது நாங்கள் கேஸ் ட்ரபிள் இருக்கவங்க அப்படின்றத பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுங்க, எங்களுக்கு அப்போ தான் கன்ஃபியூஷன் தீரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த நேயர் விருப்பத்துக்கு இணங்க தான் இப்போ இந்த வீடியோ தனியாக கேஸ் ட்ரபிள் இருக்கவங்க என்ன சாப்பிட்றதுன்னு ஒரு டீட்டெயில் டயட் பிளான் கொடுத்துருக்கேன். சும்மா இது சாப்பிட்றது அது சாப்பிட வேணாம்னா மறுபடியும் அதே கன்ஃபியூஷன் தான். இப்போ காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் 7 மணிக்கு, 8:30 மணிக்கு, மறுபடியும் 11 மணிக்கு, 1 மணிக்கு, 4 மணிக்கு, 7:30 மணிக்கு, படுத்துக்கும்போது 10:30 மணி வரைக்கும் 7 வெவ்வேறு விதமான டைம்களுக்கு என்னென்ன சாப்பிட்றதுன்னு ஐட்டம் வாரியாக விளக்கி சொல்கிறேன். கூடவே ஒரு சின்ன குறிப்பு கடைசியாக என்னென்ன பொருட்களை, உணவுப் பொருட்களை சாப்பிட்றது, எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது, தொடாதே ஃபுட்ஸ் எது, விடாதே ஃபுட்ஸ் எது அப்படின்றத பார்க்கலாம். வாருங்க, டீட்டெயில் டயட் பிளான் என்னன்றதை பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். காலையில் 7 மணிக்கு வெல்கம் ட்ரிங்க், அதாவது அது டீடாக்சிஃபையிங் ட்ரிங்க்ஸ்னு சொல்லலாம். உடம்பில் இருக்க கழிவுகளை நீக்கிறதுக்கு, ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கான ட்ரிங்க்கு. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டம்ளர் தண்ணியில் போட்டு கலக்கி நல்லா கொதிக்க வைங்க. 1/2 டம்ளராக சுண்டணும். அது இதை குடித்தா ஒரு புத்துணர்ச்சி வரும், உடம்பு கொஞ்சம் டீடாக்சிஃபை ஆகும், ஒரு நாள் ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலைக்கு தயாராகும். அடுத்தது காலையில் 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, காலை சிற்றுண்டி. என்ன சாப்பிட்லாம்? 1 புளிச்ச மாவில் செஞ்ச ஒரு 3 இட்லியோ அல்லது 2 தோசையோ சாப்பிட்லாம். இட்லின்றது வெந்தது, நல்ல ஜீரணம் ஆகும். இந்த ஃபெர்மெண்டட் மாவுன்றது ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிறது, ப்ளோட்டிங் கம்மியாக இருக்கும். 2வது கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி, அதில் மசாலா கம்மியாக, காரம் கம்மியாக இருக்கணும். 3வது நம்ம கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி இதெல்லாம் போட்டு வதக்கி கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு காய் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த இட்லி தோசை வேணாம் அப்படின்னா கிச்சடி செஞ்சு சாப்பிட்லாம், அரிசியும் பருப்பும் போட்டு. இதெல்லாம் வேணாம், போர் அடிக்குது அப்படின்னா அவல் உப்புமா செய்கிறத பற்றி கொஞ்சம் குறிப்பு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கே இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணிடும். கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடலப்பருப்பு, 4-5 கடலக்காய், 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கேரட் கட் பண்ண துண்டுக, கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, அது கூடயே 5 நிமிஷம் முன்னாலேயே ஊற வச்ச 1 டம்ளர் அவலை, இந்த அவலை தான் போகான்றாங்க, கலந்து வதக்கி எக்ஸலண்ட் போகா உப்புமா ரெடி. காலை சிற்றுண்டு முடிஞ்சது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படி இப்படி பார்த்தா மணி 11 ஆகிப்போச்சு. என்ன பண்ணலாம்? மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் நடுவில் பூந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா இளநீர் குடிக்கலாம். ஒரு 200 மில்லி இளநீர், அல்லது பப்பாளியோ கொய்யாவோ அல்லது தர்பூசணியோ 3 கலந்து கூட போட்டு 100 கிராம் 150 கிராம் பழத்துண்டுகளை சாப்பிட்லாம். அடுத்தது நமக்கு 1 மணி ஆகிப்போச்சு, டிங்னு மணி சத்தம் கேட்குது. லஞ்ச், மதிய உணவு
என்னென்ன சாப்பிட்றது, முக்கியமாக நமக்கு சாப்பாடுன்னா ரைஸ் வேணும். அதனால் மதிய உணவில் ப்ரௌன் ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்குங்க. அதை எல்லா சாப்பாட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இந்த ப்ரௌன் ரைஸில் குழம்பு, ரசம், சாம்பார் நம்ம வழக்கமாக செய்கிறதுல புளி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, மசாலா இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ரசமும் அதே மாதிரி தான், புளியும் மசாலாவும் பார்த்துக்கணும். இதை தவிர நம்ம வேணுமா இருந்தால் கொஞ்சம் தயிர் சாப்பிட்லாம், பழக்கம் இருந்தால், ஒத்துக்குமா இருந்தால். ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் மோர், கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை கலந்து மோரை குடிக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும் வெயில் காலத்துக்கு. இப்போது அடுத்தது சாயந்தரம் 4 மணி. அப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது குறிக்கணுமே, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா நம்ம கொழுக்கட்டையோ அல்லது பிடி கொழுக்கட்டையோ சாப்பிட்லாம். கொஞ்சம் வேக வச்ச பருப்புகளை போட்டு கொழுக்கட்டை இல்லை பிடி கொழுக்கட்டை. இது பிடிக்காது அப்படின்னா காலையில் இளநீர் குடிக்காதவங்க சாயந்தர வேளையில் இளநீர் குடிக்கலாம், ஒரு 200 மில்லி. ஓகே, அடுத்தது என்ன? 7:30 மணி ஆச்சு, நம்ம நைட் சாப்பிட்ணும். டின்னர், இரவு உணவு என்ன? ஒரு 2 சப்பாத்தி, கோதுமை சப்பாத்தி சாப்பிட்லாம். இல்லை சாப்பாடு வேணும்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ப்ரௌன் ரைஸை சாப்பிட்லாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு காய்கறி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தி வேணான்றவங்க ப்ரௌன் ரைஸ் கொஞ்சோண்டு சாப்பிட்லாம். இதை தவிர ஒத்துக்கோன்றவங்க கொஞ்சம் தயிர் சாப்பிட்லாம். சிம்பிளாக நம்ம டின்னரை முடித்தாச்சு. அடுத்தது கடைசியாக படுத்துக்கும்போது 10:30 மணிக்கு எண்ணெய் குடிச்சு படுத்துக்கிறது அப்படின்றவங்க மஞ்சப்பாலை குடிக்கலாம். ஒரு டம்ளர் பால், வெது பாலில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளை கரைச்சி அதை குடிக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ளோட்டிங்க்கு, பெல்ச்சிங்க்கு, ஃப்ளாச்சுன்ஸுக்கெல்லாம் நல்ல எஃபெக்ட் இருக்கும். இதுதான் நம்ம டீடைல் டயட் பிளான் ஆச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம நேரம் வாரியாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஐட்டமும் எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம். பொதுவாக என்னென்ன டாக்டர் கேஸ் பிரச்சனைக்காரங்களுக்கு ஒத்துக்கும், எது எது ஒத்துக்காது அப்படின்றதுக்கு ஒரு கைடன்ஸ். இது ஒரு சிம்பிள் கைடன்ஸ் தான். ஒன்று, அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள். இதைத்தான் தொடாதே ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ புதுசாக நம்ம வீடியோங்களுக்காக தலைப்பு கண்டுபிடித்திருக்கிறது நம்ம நேயர்கள் கொடுத்த தலைப்பு தான் இது. தொடாதே ஃபுட்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ் இதெல்லாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கூடாது. அடுத்தது கார்பனேட்டட் பெவரேஜஸ் கூடாது. சோடா இதெல்லாம் ஆகாது. கஃபீன் உள்ள பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கஃபீன் இருக்குது. காப்பி வேண்டாம். ஆனியன், கார்லிக் இது கூட ஒத்துக்காது. ஃபேட்டி ஃபுட்ஸ், அது தவிர ஸ்பைசி ஃபுட்ஸ், இதை தவிர ஃப்ரைடு ஃபுட்ஸ் இதெல்லாம் ஆகாது. ஓகே, ஆகாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அப்போ நமக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய, சாப்பிடக்கூடிய விடாதே ஃபுட்ஸ், ஓகே ஃபுட்ஸ் எது டாக்டர் அப்படின்னா, கீரையை சாப்பிட்லாம், வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், கொடமிளகா சாப்பிட்லாம், பூசணிக்காய், பீர்க்கங்காய், பீன்ஸு, கொஞ்சோண்டு தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்லாம். எவ்வளோ ஐட்டம்ஸுங்க இருக்குங்க. இதை விட என்னங்க வேணும்? முதல் வீடியோ முடிஞ்ச உடனே எல்லாரும் கேட்டதே, எல்லாத்தையும் தவிர்த்துட்டா எதை சாப்பிட்றது, எதாவது சாப்பிட வேணாமா டாக்டர், கொஞ்சமாவது சாப்பிட்டு உயிர் வாழணும் இல்லைன்னே கேட்டாங்க. இவ்வளோ ஐட்டங்க போதாதாங்க? இப்போ இந்த ஐட்டங்களில் முக்கியமானது எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு பார்க்கணும். இதை ஒரு கைடன்ஸாக வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது ஒத்துக்கிற ஐட்டங்கள் எது எதுன்னு கண்டுபிடிச்சி, ஒத்துக்காத ஐட்டங்களை, அது பேர் ட்ரிகர் ஃபுட்ஸுன்றது, இந்த ட்ரிகர் ஃபுட்ஸ் எது எதுன்னு கண்டுபிடிச்சி அதை தள்ளுபடி பண்ணிடணும். இதைத்தான் போன வீடியோலையும் சரி இப்பவும் சொல்கிறேன். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். சோதனை செஞ்சு ஒத்துக்காத ட்ரிகர் ஃபுட்ஸை கண்டுபிடிச்சி தள்ளுபடி பண்ணிடலாம். இது குறைவாக தான் இருக்கும். மற்றது எல்லாத்தையும் சாப்பிடலாம், வாழ்க்கையை அனுபவிக்கலாம். வெளிநாட்டிலலாம் இப்போல்லாம் ஒரு ட்ரிகர் டைரின்னே எழுதுங்கன்னு டயட்டீஷியன் சொல்லி கொடுக்குறாங்க.
கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு டெய்லி வருஷம் ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க முடியாது. என்னென்ன சாப்பிட்றதுன்னு எழுதி நோட் பண்ணி வச்சா ஒத்துக்காத அன்றைக்கி ட்ரபுள் ஜாஸ்தியாகிற அன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்து கண்டுபிடிச்சி இனம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடலாம் ட்ரிகர் ஃபுட்ஸை. இந்த உணவுகளை இந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா கேஸ் பிரச்சனை குறையும், வயிற்றினுடைய குடல் ஆரோக்கியம் மேம்படும், நிம்மதியாக இருக்கலாம். இந்த டீட்டெயில் டயட் பிளான் போட்டதில் எப்படி உங்களுக்கு வரவேற்பு இருக்குதுன்னு பார்த்து நேயர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை தவிர இப்போ கேஸ் பிரச்சனைக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். மற்றபடி ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, பிபி பிரச்சனை இருக்கவங்களுக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ் இருக்கவங்களுக்கு, ஸ்கின் பிரச்சனை இருக்கவங்களுக்கு தனியாக ஒவ்வொரு வீடியோவாக என்னென்ன சாப்பிட்லாம் டீட்டெயில் டயட் பிளான் இதே மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத விவரமாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. என்னென்ன தலைப்பு வேணும், எப்படி வேணும்னு நேர விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம். இந்த உணவு முறையெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு கைடன்ஸாக இதையெல்லாம் கைடன்ஸாக வைத்துக்கொண்டு உணவு முறை மாறுதல், நாம் ட்ரிகர் ஃபுட்ஸை தவிர்த்து வேண்டிய உணவுகளை சாப்பிடலாம். வயிற்றுக்கு விருந்து, அதுவே நல் வாழ்க்கைக்கு மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு மாற்று அல்ல, சப்ஸ்டிடியூட் அல்ல. வைத்தியம் வேண்டுவோர் அருகிலுள்ள ஆஸ்பத்திரிக்கு சென்று டாக்டர்களை அணுகி மருத்துவம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை, டவுட்ஸை விவரமாக கேளுங்க. எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலையும் எல்லா நேயர்கள் கேள்விகளுக்கும் முடிந்தவரை பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.